ஹாய் யூ ஃபிட் மைண்ட் ஃபிட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சிம்பிள் ஆப்ஸ் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். இது யாருக்குன்னா ஒரு பிகினருக்கு தான். ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி டைனமிக் ஸ்டிச்சிங், இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஸ்டிச்சிங், இந்த 2 ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு எப்போவுமே மறந்துடாதீங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைனமிக் ஸ்டிச்சிங் அதை எப்படி பண்ணலாம், அதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம இந்த ஒர்க் அவுட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பிளாங்க் எக்ஸசைஸ். இந்த பிளாங்க் எக்ஸசைஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த பிளாங்க் எக்ஸசைஸ் வந்து இதே பொசிஷனில் உங்களுடைய பாடியை டைட் பண்ணிக்கிட்டு எந்த பெண்டும் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஒரு 20லேருந்து 30 செகண்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் 30 செகண்டுக்கு மேலே பண்ண முடியும் அப்படின்னா 30 செகண்ட் மேலே பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒர்க் அவுட் லெக் ரைசஸ். இந்த லெக் ரைசஸை ஒரு 15 ரெப்ஸ் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களோட பாடியை ஸ்லீப்பிங் பொசிஷனில் இதே மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட 2 ஹேண்ட்ஸும் வந்து கீழே ஃப்ளோரில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் லெக்ஸை ஒன்று சேர்த்து லிஃப்ட் பண்ணுங்கள். 1 2. நீங்கள் கீழே டவுன் பண்ணும்போது உங்கள் லெக்ஸு வந்து ஃப்ளோரில் டச் பண்ணாத அளவுக்கு டவுன் பண்ணிக்கோங்க. அப்படியே டவுன் பண்ணி ஹோல்ட் பண்ணி 1 2 1 2. தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பேக் டாக்ஸ். இந்த பேக் டாக் வந்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு தூக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டு லெக்கு தூக்கி லெஃப்ட் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் உங்களுடைய கையும் உங்களுடைய லெக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும், எந்த பெண்டும் தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு ஹேண்ட்ஸை தூக்கும் போது அதோட ஆப்போசிட் லெக்கை லிஃப்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 10 ரெப்ஸ் பண்ணுங்க. ஃபோர்த் ஒர்க் அவுட் டோர்சோ ட்விஸ்ட்டு. இது சைட் டு சைட் தான் பண்ணணும். அதாவது உங்களுடைய ஹெட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு லெஃப்ட் ரைட் 1 2 1 2. இந்த ட்விஸ்ட்டு வந்து ஒரு 10லேருந்து 15 ட்விஸ்ட் பண்ணுங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ட்விஸ்ட். இந்த ரஷ்யன் ட்விஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய லெக்ஸை ஃப்ளோரில் டச் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கோங்க. 1 2 1 2. இதே மாதிரி ஒரு 10 ரெப்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் லெக்ஸை அப் பண்ணிக்கோங்க. அப் பண்ணிட்டு 1 2 1 2 1 2. இதே மாதிரி இந்த ரஷ்யன் ட்விஸ்ட்டை ஒரு 10 ரெப்ஸ் பண்ணுங்க. 2 to 3 டைம்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் நீங்கள் முடிக்கும் போது 30லேருந்து 60 செகண்ட் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஒர்க் அவுட் எல்லா ஒர்க் அவுட்டும் முடிச்சதுக்கு அப்புறமேலு ஸ்டாட்டிக் ஸ்டிச்சிங். அந்த ஸ்டாட்டிக் ஸ்டிச்சிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேலு நீங்கள் ஒரு சின்னதாக 5 மினிட்ஸ் ஒரு ரிலாக்ஸேஷன் எடுத்துகிட்டு ஒரு ப்ரீத்தபிள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒர்க் அவுட்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.